ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபாமணி விலாக். இன்றைக்கி வந்து லஞ்சு என்ன செய்கிறேன்னு அந்த மெனு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் சமையல் செய்ய லேட்டானதுனால வந்து சிம்பிளாக சீக்கிரமாக செய்கிற மாதிரி ஒரு வத்த குழம்பு, ஒரு கீரை பொரியலும் எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் விட்டு தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் வத்த குழம்புக்கு. இப்போ எண்ணெய் கொஞ்சம் கடுகு, வெந்தயம் கொஞ்சம், கடுகும் வெந்தயம் நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு முழு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன், அதுவும் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி நிறைய சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன், அதுவும் சேர்த்து நல்லா அந்த கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கலாம். நல்ல ப்ரௌன் அளவுக்குலாம் வந்து வதங்க தேவையில்லை, ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கினா போதும். நல்லா வதங்கிடுச்சு. இது கூட வீட்டு மிளகாய்த்தூள் வந்து 2 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா அந்த ஆயிலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு கூடவே வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பிஞ்சளவு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் 2 சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். வந்து நான் குட்டி ஒரு லெமன் சைஸ் வந்து புளி ஊற வச்சுருக்கேன். அது கூட வந்து நம்ம குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதுவும் கூட சேர்த்து நல்லா கரைச்சிட்டா கூட சேர்த்துக்கு நல்லா ஒரு கிளறிக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப திக்காக தொக்கு மாதிரி வேணும்னா அந்தோட நிப்பாட்டிக்கலாம். இல்லை கொஞ்சம் திக்காக இருக்கணும், குழம்பு மாதிரி இருக்கணும்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொதிக்கிட்டோன்னு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். உப்பு கொஞ்சம் கூட சேர்த்து. குழம்பு வந்து கொதிக்கிற கேப்பில் நம்ம வந்து மணத்தக்காளி வத்தல் தான் நான் குழம்புக்கு எடுத்துக்கிறேன், அது கொஞ்சம் தாளிச்சிக்கலாம். இது வந்து அந்த மணத்தக்காளி வத்தலில் பார்த்தீங்கன்னா உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், அதனால் குழம்புல உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம கடையில் வாங்குற மணத்தக்காளி வத்தல்னா உப்பு அதிகமாக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி உப்பு பார்த்து சேர்த்துக்க வேணும். இப்போ பொரிச்சோடனே குழம்பு வந்து ஒரு நல்லா வந்து பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வந்து கொதிச்சதும் நான் அதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கிண்டி விட்டுக்கிறேன். இப்போ வந்து தேங்காய் சீரகம் போட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் மழைன்னு ரொம்ப இல்லாமல் கொஞ்சம் திரியாக அரைச்சிக்கலாம். இப்போ குழம்புல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ஒரு 5 நிமிஷம் சிம்மிலே வந்து கொதிக்க விடலாம். இப்போ கொதிச்சு நல்லா திக்காகிடுச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை, நாட்டு சக்கரை அல்லது இல்லை வெல்லம், இனிப்புக்கு எது வேணால் கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. வத்த குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு. அடுத்து கீரை பொரியல் போயிட்டு செய்யலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு, கொஞ்சம் உளுந்து, கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் சீரகம் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சதும் பூண்டு வந்து ஒரு 4-5 தட்டி வச்சுருக்கேன். தட்டின பூண்டும் ஒரு வெங்காயமும் பொடி பொடியாக கட் பண்ணிட்டு கூட சேர்த்து நல்லா வதக்கலாம். ரொம்ப வதங்க தேவையில்ல, ஒரு கண்ணாடி பதம் வதங்கினா போதும். இப்போ வதங்கினதும் நான் சிறுகீரை எடுத்திருக்கேன் ஒரு கட்டு, அது நல்லா வாஷ் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி கூட சேர்த்து ஒரு கிளறி விட்டுட்டு மூடி போட்டு சிம்மில் வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒன்ஸ் எடுத்து வந்து கிளறி பார்த்துட்டே இருக்கலாம் வெந்துச்சு இல்லையான்னு. இன்னும் கொஞ்சம் வேகணும். கிளறி விட்டு மறுபடியும் நான் மூடி வச்சுக்கிறேன். இதே மாதிரி நடுவில் இடையிடையே எடுத்து கிளறி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் இப்போ தேவைக்கேற்ற மாதிரி 3/4 பதம் வெந்தோடனே சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிறேன். கீரை நல்லா வெந்ததும் ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் நல்சி இருக்கும், அதில் வந்து காரத்துக்கு வந்து ஒரு பச்சை மிளகா சேர்த்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி கூட சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கிறேன். கீரை வெந்ததும் நான் காரக்குழம்புக்கு கீரை தொட்டுக்கிறதுனால கூட வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் காரத்துக்கு. நீங்கள் வெரைட்டி ரைஸ் அது மாதிரி கொஞ்சம் லைட் காரமாக இருக்க சாப்பாடாக இருந்தால் நம்ம அந்த கீரையில் வந்து வீட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு சாப்பிட்டா டேஸ்ட் நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் இன்றைக்கி தான் இந்த லஞ்ச் மெனு. உங்கள் வீட்டில் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சிம்பிளான ரெசிபி வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே.